ரவையில் அல்வா செய்கிறதுக்கு அரை கப் ரவையில் 1.5 கப் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அரைச்ச ரவையை பேனில் சேர்த்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அதில் 1 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் கட்டிகள் விழற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கெட்டியானதும் சரியாயிடும். அரை கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், நீங்கள் கேசரி கலர் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கெட்டியாகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. பேனில் ஒட்டாமல் அல்வா திரண்டு வர வரைக்கும் இதே மாதிரி கிளறிக்கங்க. ரவையை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்வா கண்ணாடி மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அல்வா நல்லா கெட்டியானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட்டை இன்னமும் அதிகப்படுத்தும்.